அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு ஏபோ ஆர் பிலோ சஸ்டைனான மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேக்ஸ் கணிதம் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. நம்ம வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனோ ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ ஒரு நியூஸோ எதையுமே நமக்கு என்ன வருதுன்னு தெரியாது. லைவ்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல நிமிடத்துக்கு நிமிடம் மாறிக்கிட்டே இருக்கும், நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நம்ம ஒரு ப்ரைஸை வச்சு அதை சொல்றோம். அது ஸ்பெசிஃபிக்கா இந்த சைக்கிள்னு இல்லை, எந்த சைக்கிள் வேணாலும் நம்மளால கொடுக்க முடியும். ஓகேங்களா, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதே போல பப்ளிக் டொமைன்ல யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இதெல்லாம் எவ்வளவு வேணா கொடுக்கலாம், யார் வேணா, இன்க்ளூடிங் மீ, என்னை சேர்த்த சொல்றேன். அதெல்லாம் நம்பாதீங்க. நீங்க படித்து புரிந்து உங்களுக்கு தெரிந்திருந்தா அதை நம்பி எடுத்து பண்ணுங்க. இல்லை உங்க டெக்னிக்கல் நீங்க ஏற்கனவே படிச்சு கொடுத்து மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க, இல்லையா தவிர்த்துடுங்க. சரி, இன்னைக்கு ஃப்ரைடே. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்ன? மண்டே ட்ரேடை மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாதுங்க. ஓகேங்களா, இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் வந்து 24,600 கால், 132 rupees எபோவ் சஸ்டைன், மார்க்கெட் கோ அப், பிலோ சஸ்டைன் மார்க்கெட் கோ டவுன். அப்போ மார்க்கெட் இங்க இருக்கு. இப்போ இது இங்க வந்தா 132 வந்தா உங்க டிசிஷன் எந்த, எய்தர் டவுன் சைடா மார்க்கெட் அப் சைடா அப்படிங்கிறது. இதுக்கு மேல சஸ்டைன் ஆகிற வரைக்கும் மேலே ஏறதுக்கு மார்க்கெட் மேலே ஏறதுக்கு ட்ரை பண்ணும், கீழே இருந்தால் மார்க்கெட் இறங்கிறதுக்கு ட்ரை பண்ணும். நான் இங்கே வந்து மார்க்கெட் அப் சைட் டவுன் சைட் மட்டும் தான் சொல்கிறேன். இந்த ஸ்ட்ரைக்கை வாங்குவீங்கன்னு நான் சொல்லவே கிடையாது. நல்லா சிந்தி. அப்போ மார்க்கெட்டில் இதுக்கு இவர் வந்து வித்தியாசமாக மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்காம இதை கொடுத்துக்கிட்டு இருக்காருன்றதெல்லாம் உங்களுக்குள்ள கேள்விகளாக எழுணும், சிந்திக்கணும். இந்த வீடியோவின் நோக்கமே நீங்கள் சிந்திப்பதற்காக மட்டுமே. அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் மேக்ஸ் சார்ந்து படிப்பீங்க. இன்ட்ராடேங்கிறது டோட்டலி மேக்ஸ். அது கணக்கு அடிப்படையில் அழகாக அந்த புள்ளிகளில் அது இயங்கி போய்கிட்டு இருக்கும். அப்போ அது தெரியாமல் நம்ம ட்ரேட் பண்ணுறது நம்மளுடைய தவறு. பேசிக் கொஸ்டின்ஸ் ஆப்ஷனை பட்டு கேட்குறேன், அதுவே மேக்ஸிமம் பீப்புளுக்கு தெரியல. ஓகேங்களா, அப்போ அதெல்லாம் நம்ம, அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் தான் நிறைய பேசிக் இதுவே தெரியாம கேம்லிங் மாதிரி ட்ரேட் பண்ணி. அப்படி கிடையாது. பங்குச்சந்தைங்கிறது மேக்ஸ் தான். அதை சார்ந்து படிங்க, தெரிந்து கொண்டு ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க.